2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக மற்றும் தேமுதிக கூட்டணி தொடர்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி தொடர்பாக தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கருத்து கேட்பு மற்றும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதாகவும் தெரிகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி ஒப்பந்தம் செய்தபோது தேமுதிகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட் கொடுப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் ஒப்பந்தத்தின்படி நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவிற்கு அதிமுக இடம் ஒதுக்கவில்லை. அதே நேரம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் இடம் வழங்குவதாக அதிமுக அறிவித்தது. எனவே அதிருப்தியடைந்த தேமுதிகவினர் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பெரும்பான்மையினரும் ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் சில மாவட்ட செயலாளர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று வாக்களித்ததாக தெரிகிறது. இதனையொட்டிதான் யாருடன் கூட்டணி அமைப்பது என்று முடிவெடுத்துவிட்டோம், நேரம் வரும்போது அறிவிப்பேன் என்று தேமுதிக மாநாட்டில் அறிவித்தார் பிரேமலதா விஜயகாந்த். அதிமுக பாஜகவுடனான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த பாமக, தமாக, புதிய நீதி கட்சி, ஐஜேகே, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி ஒப்பந்தம் செய்து இன்று பிரதமர் மோடியுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மேடை ஏறவிருக்கின்றனர். தேமுதிக இதில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே கடந்த 2014 மற்றும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடன் கூட்டணி அமைக்க முன்வரவில்லை என தெரிகிறது. இதனையடுத்து திமுகவுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 2 இலக்க எண்ணிக்கையில் தொகுதி கேட்டிருப்பதாகவும் இதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் ஓரிரு நாட்களில் நடக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதனிடம் பேசினோம். அவர் இதுகுறித்து கூறியதாவது: இந்த பேச்சுவார்த்தை திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிளஸ் தான். அதாவது ஒரு கடலூர், சிதம்பரத்திலிருந்து ஆரம்பிச்சு சேலம் வரைக்குமான அந்த இடம், அப்புறம் விருதுநகர் போன்ற இடங்கள், இங்கெல்லாம் தேமுதிகவினுடைய வாக்கு சக்தி ஓரளவுக்கு இருக்கு. அது வெற்றிக்கு நிச்சயம் பயன்படும். ஆனா அது எவ்வளவு இடத்தை கொடுத்து அதை பெறாங்க அப்படின்றதுதான் முக்கியம். ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தொகுதிகளை விட்டு தருவதற்கு திமுகவால இயலாது. அதனால ஒரு 4-5 தொகுதியில அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னோம்னா அவங்களும் அதுல பெனிஃபிட் ஆவாங்க, இவங்களுக்கும் அது பெனிஃபிட் ஆகும். அந்த இடத்துல செட்டில் ஆவாங்களா அப்படின்றதான் பார்க்கணும். அப்புறம் தொகுதியையும் தாண்டி சில எதிர்பார்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நிறைவு செய்யறதை பொறுத்து தான் அந்த கூட்டணி அமையும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட கூட்டணி வைக்கும்போது ராஜ்யசபா சீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் அது கொடுக்காத நிலை அப்படிங்கிறது இருக்கு. இப்போ திமுகவுடனான கூட்டணி ஒருவேளை இந்த தகவல் உறுதியாகும் அப்படிங்கிற பட்சத்துல தேமுதிகவிற்கு என்னென்ன சாதகங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, இப்ப இந்த போன முறை பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்கள்ல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல தோத்துச்சு, 7 இடத்துல டெபாசிட் இழந்ததெல்லாம் தெரியும். ஆனா எந்த இடத்துல தேமுதிகனுடைய செல்வாக்கு இருந்ததோ அங்கெல்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். சிதம்பரத்தை எடுத்துக்கோங்க, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், அந்த நாடாளுமன்ற தொகுதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குறைந்த ஒரு சில 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அஇஅதிமுக தோத்துச்சு. காரணம் அது தேமுதிக தான். எனவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேமுதிகனுடைய செல்வாக்கை பயன்படுத்துறதுல திமுகவுக்கு ஒரு சாதகமானதுதான். அது இருவேறுபட்ட கருத்து இல்ல. ஆனா அவங்க இப்ப கூடுதலா நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாநிலங்களவை உறுப்பினரையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒருவேளை திமுக சம்மதிக்கலாம். ஏன்னா ஒரு 5 பேரை அவங்களுடைய கட்சியால கொடுக்க முடியும் சட்டமன்ற பலத்தை வச்சு அப்படின்னா அதுல ஒண்ணு காங்கிரஸ்க்கு அவங்க கொடுக்க போறாங்க, இன்னொன்னு தேமுதிக கொடுக்கலாம். அது நடக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க. தற்போது தேமுதிகவும் சேரும் அப்படிங்கிற பட்சத்துல திமுகவிற்கு இது எந்த வகையிலாவது பலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? அது என்ன வகையில்? திமுகவுடைய பலம் நிறைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் பலமா இருக்கிறது தான், பலமான கட்சிகளை கொண்ட கூட்டணி அமைக்கிறது தான். இப்ப இன்னைக்கு பாருங்க, பல கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் தான் பாஜக கூட்டணியில சேர்ந்து இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. ஆனா இவங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லையே. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு நல்ல பிரசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தானே தேமுதிக.
மற்றெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், மற்ற கட்சிகள் ஆகட்டும், தமிழ்நாடு தழுவிய அளவில் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. எனவே திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகளில் திமுக விட்டு கொடுத்து இவங்களை கூட்டணியை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரேமலதா ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல நடந்த அந்த மாநாட்டில் பேசும்போது கூட்டணி எல்லாம் முடிவாகிடுச்சு, நாங்க எல்லாமே பேசி முடிச்சிட்டோம், பிறகு அறிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. தற்போது பார்க்கும்போது கூட்டணி எல்லாமே இன்னும் கொஞ்சம் முடிவாகாம இருக்கிற மாதிரியான சூழ்நிலை நிலவுது. இரு வேறையும் பார்க்கும்போது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக தெரிகிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எதை நோக்கி போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, அவங்களுக்கு இப்ப சட்டப்பேரவையில எந்த உறுப்பினரும் இல்ல, மக்களவையிலையும் இல்ல, ஒரு அன்ரெப்ரசன்டட் பார்ட்டியா தான் அது இருக்குது. ஸோ அதனால ஒரு 4 எம்எல்ஏக்கள் உள்ள போறது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப அவசியமானது. அந்த ஆங்கிள் தான் வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க. அவங்க முன்னாடி என்ன சொன்னாங்கன்றதை பொருட்படுத்த வேணாம், அது ஒரு அரசியல் கட்சி அப்படி சொல்லியிருக்காங்க தொண்டர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. ஆமா ஆமா. அதே நேரத்துல ஒருவேளை தேமுதிக தாவேகா கூட கூட்டணி வைப்பாங்களா, அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே இடையில வந்து பேசப்பட்டு வந்தது. இப்போது அது இல்ல அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படிதான். பயன் இல்லைல்ல, தாவேகாவோட சேர்றதுன்னா ஜெயிக்கணும். தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்றைய நிலையில வந்துட்டு சில எம்எல்ஏ இடங்களாவது அவங்க பெறணும், அதை தான் அவங்க பாக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து தான் நீங்க அந்த நெகோசியேஷன் நடக்குமா நடக்காதான்றதை வந்துட்டு முடிவு செய்ய முடியும். இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.